தான் வந்து நாளைக்கு இந்த தலையில் தான் தெரியும். என்ன பண்ணாலும் ப்ரொமோஷன்ஸ் தான் பக்கத்தில் சேருது. ஸோ நீங்கள் எழுது தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரோட சார் கொஞ்சம் லவுடாக பேசுங்க சார். பத்திரிகை மீடியா தொலைக்காட்சிகளுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை வந்து சேர்க்கணும், நிறைய பேர் உலகம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் லவுடாக பேசினா இந்த படம் பார்க்கும்போது உண்மை சம்பவத்துக்கு அடிப்படையாக கொண்ட படமெல்லாம் இருக்கு. எந்த சம்பவம்? இது ஒரு சம்பவம் பர்டிகுலராக கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை போச்சு, இங்கே பார்த்துருக்கீங்க. அதே டிராவலில் வர மாதிரி இருக்கு. அதான் கேட்கும். அதான் பர்டிகுலராக அதுவும் கிடையாது. நிறையா இது நடந்த சம்பவத்தை நம்மளோட ஸ்க்ரீன் பேல நீங்கள் கடைசியாக அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் ஹைகோர்ட் வரையும் போய் அவங்க அப்பா விடுதலை கொடுத்தாங்க. லாஸ்ட்டு இந்த மாதிரி தவறு கடுமையான தண்டனை கிடைத்தா நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா படத்தில் அதுக்கு நியாயமாக இருந்துச்சு, கரெக்டாக பண்ணிடுறோம். இல்லை என்னன்னா அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறோம், பாதிக்கப்பட்டா ஆம்பளை தான் வரணுமா, இல்லை யாரோ சொல்லாதான் வரணுமா, அப்படிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் வரலாம், அந்த அவங்க தோன்றது. அதெல்லாம் இப்படிதான் பர்டிகுலராக யாரையும் பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இது மேலே காட்ட கல்வி என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த பொண்ணே கேட்டால் எப்படி இருக்கும், என்னதான் சட்டம் என்னதான் இருந்தாலுமே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியும். இவ்வளோ
பெரிய படம் ஈஸியாக வெளில வந்துடுறாங்க. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் தான் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் தான் படத்துக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. அதான் கொரட்டைக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த கொரட்டைக்கு அந்த பிசியோதெரபிலாம் கொடுக்குறாங்க. இல்லை அது எனக்கு ஓன் லைஃப்பில் நடந்தது ஆக்சுவலாக. நான் நிறையா கொரட்டை விடுவேன், எனக்கு வீட்டில் வச்சுருக்காங்க. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த பையன் வீட்டிலே பேசுவான் ஒரு 4 நாள். அதனால அதை வச்சேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு பொறுப்பைக்கு வைத்தியம் பார்க்க நம்ம கவர்மெண்ட் தெரியல, அவன் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கான்டாக்டில் ஆனால் சத்தியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அந்த ஹீரோ அந்த இன்னசென்ட் மூஞ்செல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இன்னசென்ட் மூஞ்செல்லாம் எப்படி பிரவீன்ற இன்னசென்ட் மூஞ்செல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பார்த்தாலே உங்களுக்கு என்ன சொன்னா தெரியுது. நான் அப்படிதான் தெரியுது. சொன்னோம் இல்லை, அப்புறம் தான் பயம் வருது. அதனால தான் கரெக்டாக மேக்ஸிமம் இன்னசென்ட்டாக இருக்குன்றதுக்காக சொட்டாக்கு ரிலீஸ் ஆயிரும். அது ஒரு நாள் மட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைட் ஏதாவது கிளாஸ் போனாங்களா இல்லை நீங்களே வந்து கட் செஞ்சு பண்ணுறாங்க? கிளாஸ் ஆல்ரெடி ஒரு வீக் பிறவே ட்ரைனிங் பண்ணுறாரு. நான் ஸோ அது பெரிய அவங்க இது பண்ணல. அவங்களுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மாஸ்டர் ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பெரிய ஹீரோயின். அவங்க ஒரு சின்ன ஆக்டர் கூடலாம் நடிக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்களா? இல்லை லவ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான லவர் மாதிரியே இருந்தது பார்க்கும்போது. அதெல்லாம் எப்படி நீங்கள் இல்லை அவங்க ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட் அப்படியே யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஸ்பேஸ் என்ன இருந்தோ அப்படி பார்த்தா அவங்கள தவிர எல்லாருமே மெயின் கேட்டு தான் பண்ணியிருப்பாங்க. பிராமி போஸ்ட் அவங்க ஸ்க்ரீன் பேஸ் அவ்வளோ கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி தான் பண்ணாங்க. ஆக்ஷன் கிங் அந்த லிப்ட் ஃபைட் சூப்பராக இருந்தது. ஐஸ்வர்யா சென்டர் சூப்பராக இருந்தது. ஆனால் ஆக்ஷன் கிங் கூட ட்ராவல் ஆகிற ஒரு போலீஸ் வருது. அது ஒரு சீனில் கூட ஸ்டண்ட் பண்ண வைக்கலையா? அட்லீஸ்ட் மாட்டு குதிக்க செய்ய வச்சுருக்காங்க. 2 தான் பண்ண வச்சுல அவரோட ஜோக்கு கூட அடிக்க வச்சு. இல்லைண்ணா இந்த கதையில் அவர் ஜோக் ஸ்பேஸே இல்லை ஆக்சுவலாக. அவர் கேட்டார் அவங்ககிட்ட யாரு இல்லை அவர் கவுண்டர் கொடுப்பாரு. பட் ஆனால் நானும் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் சொல்லுவேன் நிறைய காமெடி பண்ண முயற்சி பண்ணுங்க. சீரியஸ் எந்த சீன் இருந்தாலும் இங்கே சீரியஸாக மாட்டுது. காமெடிலாம் பண்ண வேணாம், நல்லா இருக்கு சீரியஸ். குணச்சித்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி. இந்த கதைக்கு காமெடியும் பெருசாக தேவைப்படலை. பட் இருந்த சின்ன சின்ன இடத்துலையும் நம்ம ஐயா இருக்காரு. இவரை வச்சுட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண நினைக்கிறேன். அவர் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாம் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் அந்த பழைய அவங்க தாத்தா யாருன்னு மைக் வந்து ரிவீல் பண்ணுங்களா? அவங்க தாத்தா யாருன்னு சொல்லி ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு நல்லா தான் இருக்கு. மியூசிக் காதை கேட்கிற அளவுக்கு அதிரடியாக இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் மியூசிக் அதிரடியாக இருந்தது. உங்கள் சவுண்ட் கம்மியாக இருக்கும். சவுண்டாக பேசுகிறேன். மதுரை நாயகின்னு அப்பா அதில் மேடை அதுவும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்து நாடகத்தில் நிறைய பேர் அவர் தான் வந்து ஆனால் இவங்களுக்குலாம் யாருக்கும் ரெகக்னிஷன் கிடைக்கல. ஏன்னா அப்போ இந்த அளவுக்கு மீடியாலாம் கிடையாது. அதே மாதிரி தான் எங்கள் தாத்தா அப்புறம் கவர்மெண்ட் சாரோட அப்பா அப்புறம் கஜா 3 பேர் தான் அப்படி பார்த்தா கிரியேட் பண்ணது வாய்ப்பு மதியம் ப்ராஜெக்ட் சுத்தமாக இல்லை. திருப்பி நான் வந்திருக்கேன். சார் இந்த ஃபிளாட்ல அவ்வளோ பெரிய ஃபிளாட் சில குடும்பங்கள் மட்டும் தான் காட்டுறீங்க. மற்ற குடும்பம் ஏன் காட்டல? அது என்ன போனா வேற கிளாஸ் போயிட்டு இல்லை ஆமாம். நான் ஆக்சுவலாக இங்கே ஜென்ரலாகவே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சிட்டி அவுட்டரான அப்பார்ட்மெண்ட்ஸில் ஆனால் அங்கே எங்கே இருப்பாங்க தவிர ஃபுல்லாக யாரும் அந்த போய்ட்டு இருக்க மாட்டாங்க. கதைக்கு தேவைப்படலை. அது கேட்டது கதைக்காக தேவைப்படலை. நம்ம வாட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். படத்துல எல்லாம் பெரிய கேரக்டர்ஸ் தான். ஆக்டர் எல்லாமே தெரிஞ்ச முகங்களாக இருக்கு. படம் முடிஞ்சு வெளியில வந்தா பத்திரிகையாளர் என்ன கேட்பாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே காணும். ஐஸ்வர்யா காணும், அர்ஜுன் சாரும் காணும். ஆனால் சின்ன ஆர்டிஸ்ட் சொல்ற எல்லாருமே படத்துக்கு சப்போர்ட்டா கூட நிற்கிறாங்க. ஏன் இல்லை ஆக்சுவலாக கூட்டும் பார்த்தேன். அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. ப்ளஸ் நான் இது சடனாக பிளான் பண்ணேன். ரிலீஸ் வந்து ரொம்ப நாளாக 1 மந்த் முன்னாடிலாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணலை. சடனாக பிளான் பண்ணி சடனாக போயிட்டால யாரையும் அவங்க புஷ் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்குமே அவங்க கேட்டு தான் இருந்தாங்க என்ன பண்ணணும்
பட் அவங்களுக்கு ஷூட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறனால வெளிநாட்சி வந்து மேக்ஸிமம் அவர் அர்ஜுன் சார்லாம் வெளியில் ஷூட்லேருந்து சொல்லிட்டு தான் வந்தார். 2 hours பப்ளிஷ் கட்டு தான் வந்தார். நானும் அப்படிதான். நான் இந்த டைம் ரிலீஸ் அப்போ அவங்க தான் அப்போதே ஆகிட்டாங்க. அவங்க அங்கே ஹைதராபாத் போய் நான் ப்ரொமோஷன் அங்கே வர சொல்கிறாங்க. பட் நமக்கு இந்தியா ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்க இல்லையா, அதனால நம்ம அவங்களால வர முடியும். அர்ஜுன் சார் கூட நடிக்கிறனால தான் எல்லாமே அவரோட ஜிம் பாடியாகவே அவரு கூட ஏஜ்டாக இருந்தாலும் அவரும் ஜிம் பாடியாக தான் இருக்காரு. இல்லை கதைக்கு தான் நான் எதுவும் வாண்டடாக கொடுக்கல எதுவுமே. அந்தந்த கேரக்டர் அவங்க தேவைப்படுறது. சார் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து அவர் மூஞ்சி ஒரு சோகம் இருக்கும். அவர் சிக்காலுமே அது ஒரு சோகம் இருக்கும். நீங்கள் சார் அந்த ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னாலுமே அவர் மூஞ்சி ஒரு சோகம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இவருமே அப்படிதான். எல்லாமே கதைக்காக சூஸ் பண்ணாமல் தவிர வாண்டடாக இருக்கு. வேலராம் போட்டு ஒரு எழுத்தாளர் அவருக்கு அந்த கேரக்டர் போட்டு இவரை எழுத்தாளராக போட்டு ஆக்சுவலாக உண்மையிலே வந்து வேலை பற்றி கரெக்டாக நான் சாரை பண்ண சொன்னேன். கதை பற்றிட்டு சார் நான் அதை பண்ணல இதை பற்றி சார் தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. அதுக்கப்புறம் நானே அடாப்ட் ஆகி ரைட் பண்ணால் இவர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் இவரும் இவருக்கு எழுத்தாளராக தெரியும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. நவீன் கேரக்டர் வந்து சொல்லும்போது இப்படிதான் இருக்கணும்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாகவே அப்படிதான் இருக்காரு. ஆனா எதுவுமே பண்ணாத வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த கேரக்டர் அப்படியே இருக்க ஒரு கேட்க மட்டும் வேணாம். இல்லை சார், ஆனால் அதெல்லாம் சார் படத்தை ஹைலைட்டு இவரும் சரி ஐஸ்வர்யாராஜ் இவங்களுக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட்டு கிளைமாக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் படத்தை ரொம்ப வைக்கிறது நம்மளால வந்து கதை சொல்லும்போது ஐஸ்வர்யா சொல்லிக்கலாம். இதுவே குடும்ப பெண்ணாக இருக்க மாட்டீங்க, ஆக்ஷன் ஹீரோயினா மாதிரி அதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன். கதை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க நிறையா யோசிச்சாங்க, ஸ்டண்டெல்லாம் இருக்குது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சாங்க. பட் கதைக்கு அது தேவைப்பட்டப்ப நான் அதுக்கப்புறம் தான் அவங்களே அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக கேரக்டர் அடாப்ட் ஆகிட்டாங்க. சங்கத்தரனாரும் ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன போட்டு என்ன போட்டுருப்பாரு கண்டிப்பா. நீங்களே கட் பண்ணிட்டீங்களா? இல்லை அதுதான் போட்டோட்டாங்க போட்டது எடிட் பண்ணிட்டாருங்க. தேவைப்பட படல, அதனால அவர் எடிட் பண்ண முடியல. கேள்வி இந்த படத்தை தாண்டி தான். அதனால இந்த படத்துக்கு இந்த இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா வந்து மதியானம் வந்து மாஸ் படத்துக்கு ஆண்ட்ரியா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. தமிழ் இயக்குநர்களுக்கு சரியான ஒரு கேரக்டர் மன்னர் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மலையாளத்தில் தான் பயங்கரமாக எழுதுறாங்க, இது பண்ணுறாங்க. இது தமிழ் இயக்குனராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு தெரியல, அவங்க கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் யாரும் அப்படிலாம் தெரியாமலே யாரும் படம் பண்ணுறதில்ல, தெரியாமல் யாரும் எழுதுறது இல்லை. நல்லா எல்லாருமே நல்ல படம் பண்ணணும், நல்லா பண்ணணும்னு தான் வராங்க. ஏதோ ஒரு மொமெண்ட்ல எங்கேயோ ஒரு மிஸ் ஆகிறாங்க தவிர அது அவங்க அதான் தலைவர் அவங்க கருத்து எனக்கு தெரியல தலைவா. நல்லா பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். இப்பெல்லாம் ஹீரோயின் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. பத்திரிக்காரங்க கேள்வி கேட்க தெரியலங்கிறாங்க, டைரக்டருக்கு படம் பண்ண தெரியலங்கிறாங்க. நம்ம அப்படிதான் அதுதான் தலைவர் அவங்க கருத்து, என் கருத்து இல்லை.